Hello Magala, welcome to Automobile Tamil Family. The most affordable 440cc I just 1.99 lakhs இந்த ஹீரோ மேர்விக் 440 லான்ச் பண்ணி இருக்காங்க. நிறைய விஷயங்கள் ஹார்லி டேவிட்சன் இன்ஸ்பைர் பண்ணி வந்திருக்கு. மொத்தம் 3 வேரியன்ட்ஸ் அண்ட் 5 கலர் காம்பினேஷன்ஸ் இருக்கு. இன்னொன்னுல என்னென்ன கொடுத்திருக்காங்க, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ்லாம் இந்த வண்டியில ஒரு பேக்கேஜா கொடுத்திருக்காங்க. ஸோ பிரைசிங் எப்படி கொடுத்திருக்காங்க, இதுல என்ன விஷயம் இருக்குன்னு ஒரு கம்ப்ளீட் டீடைல் வீடியோவா பாப்பீங்க. மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இதுதான் பேஸ் வேரியன்ட். பிரைசிங் பொறுத்த வரைக்கும் 1.99 lakhs. இதுல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இதுல ஸ்போக் வீல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. பஞ்சர் ஆனதுதான். இங்க ஹார்லி டேவிட்சனை கம்பேர் பண்ணும்போது மிஸ்ஸிங் ஆன விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சைட்ல அப்சைட் ஃபோக்ஸ் உங்களால பார்க்க முடியாது. இதுல வந்து கன்வென்ஷனல் ஃபோக்ஸ் கொடுத்திருக்காங்க. செம திக்கா இருக்கு. 43 mm ஃபோக்ஸ் நினைக்கிறேன். அதை பத்தி அப்புறம் பேசலாம். அப்புறம் இதுல ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கு. ஹார்லி டேவிட்சனை கம்பேர் பண்ணும்போது எல்இடி ஹெட் லேம்ப் அண்ட் டெயில் லேம்ப்லாம் ஓகே. பட் இங்க வந்திருக்கிற முக்கியமான அடிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபாக் லேம்ப் தான். ஃபாக் லேம்ப் வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்டா கொடுத்திருக்காங்க. இதோட ஸ்விட்ச் பாத்தீங்கன்னா நமக்கு ஏத்த வந்து நல்லா பெருசா மவுண்ட் பண்ணிருக்காங்க. இந்த வண்டியில் அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ் கிடையாது. இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஹார்லி டேவிட்சன் முன்னாடி பார்த்துருப்பீங்க ரவுண்ட் டிஸ்பிளே. ஆனால் இங்கே நம்ம பார்க்குற வண்டியில் வெறும் எல்சிடி டிஸ்பிளே தான் இருக்கு. உங்களுக்கு இந்த டிஸ்பிளே அந்த அளவுக்கு முக்கியம் இல்லைன்னா இதுவே ஓகேனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்டாண்டர்டா ஒரு மோட்டார் சைக்கிள் எப்படி இருக்குமோ அப்படிதான் கொடுத்துருக்காங்க. ஹசார்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஸ்டாண்டர்டா வந்திருக்கும். அதுவும் உங்களுக்கு நல்ல விஷயம் தான். ஃபாக் லேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயர் வந்து ரொம்ப பெட்டரா தான் பண்ணியிருப்பாங்க. டேங்கை பத்தி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய மஸ்குலரான டேங்க் வந்து கொடுத்திருக்காங்க. 13.5 லிட்டர் வருது டேங்க். சார்ஜிங் போர்ட்டுக்கு இருக்கு. பார்த்தா கொஞ்சம் பெட்டரா தான் கொடுத்திருக்காங்க. வண்டியோட சீட்டிங் பொசிஷன் பாத்தீங்கன்னா நல்லா பெருசா கொடுத்திருக்காங்க. என்னுடைய ஹைட் 5.8 கொஞ்சம் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். வண்டியோட வெயிட் பாத்தீங்கன்னா 190 கிலோகிராம் வருது. வெயிட் பேலன்சிங் பாத்தீங்கன்னா ரியலி நல்லாவே இருக்கு. ஓவரால் சீட் பொசிஷன் பாத்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாவே கொடுத்திருக்காங்க. அடுத்து வண்டியோட ஹேண்டில் பாரை பாத்தீங்கன்னா ரொம்ப வைடாவும் பெருசாவும் இருக்கு. இந்த வண்டியோட இன்ஜின் பாத்தீங்கன்னா ஹார்லி டேவிட்சன் சேம் இன்ஜின் தான் இங்க கொடுத்திருக்காங்க. 440 சிசி அண்ட் 27 PHP பவர் வந்து கொடுத்திருக்காங்க. ஆனா இதுல டார்க் தான் ரொம்ப முக்கியம். டார்க் பாத்தீங்கன்னா 90% ஆஃப் டார்க் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2000 ரேஞ்சில் இருக்கும். இதுல ராயல் என்ஃபீல்ட் அண்ட் ஹோண்டாவை கம்பேர் பண்ணும்போது 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. க்ரூசிங் ஸ்பீடுக்கு பெஸ்டா பர்ஃபார்ம் பண்ணும். இன்ஜின் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான இன்ஜின் தான். அதுல எந்தவித டவுட்டும் இல்ல. அடுத்து எக்ஸாஸ்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா இருக்கு. அது இல்லாம சைடு கவர் பண்ணதால கொஞ்சம் நீட் அண்ட் கிளியரா இருக்கு. இந்த வண்டியில MRF ஸ்டீல் பேசர் ரப்பர் கொடுத்திருக்காங்க. MRFல ஒன் ஆஃப் த பெஸ்ட் டயர் மக்களே. அது இல்லாம டியூக் 250ல பாத்திருப்பீங்க. ஓவராலா ஃபர்ஸ்ட் டிசைனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கு. பட் ரியர் டிசைன் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஓகேன்னு சொல்லலாம். நீங்க இந்த ரியல்ல இருக்கிற இண்டிகேட்டர் பாத்தீங்கன்னா ஹார்லி டேவிட்சன்ல இருக்கிற இண்டிகேட்டர் அப்படியே கொடுத்திருக்காங்க. ஓவராலா பெஸ்ட் பைக்னு சொல்லலாம். பின்னாடி உங்களுக்கு பேக் ரெஸ்ட் பில்லியனுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டா இருக்கணும்ன்றதுக்காக கொடுத்திருக்காங்க. ஓகே மக்களே, இந்த பேஸ் வேரியன்ட் ஒரே ஒரு கலர் தான் இருக்கு. ஒயிட் கலர் மட்டும் தான் அவைலபிள் இருக்கு. பிரைசிங் பாத்தீங்கன்னா 1.99 lakhs எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் வரும். இந்த ஸ்போக் வீல்ஸ் நினைச்சு நீங்க பயந்தீங்கன்னா இதை எப்படி ப்ரோ லாங் ரைடுக்கு எடுத்துட்டு போகுதுன்னு நினைச்சீங்கன்னா நெக்ஸ்ட் வேரியன்ட் பார்க்கலாம். இப்ப பாக்குற வண்டி மிட் ஸ்பெக் வேரியன்ட். இதுல வந்து அலாய் வீல்ஸ் அப்புறம் டியூப்லெஸ் டயர் வந்துரும். அந்த வண்டிக்கு இந்த வண்டிக்கு என்ன டிஃபரெண்ட் பாத்தீங்கன்னா அதுல ஸ்போக் வீல்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆனா இதுல வந்து அலாய் வீல்ஸ் கொடுத்திருக்காங்க. அது இல்லாம டியூப்லெஸ் வந்து இந்த வண்டியில அச்சீவ் பண்ணிருக்காங்க. இந்த வண்டியில உங்களுக்கு அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் இந்த வண்டியில வராது. ஆனா ABS உங்களுக்கு கிடைக்கும். இந்த மிடில் ஸ்பெக் வேரியன்ட்க்கு என்ன டிஃபரெண்ட் பாத்தீங்கன்னா அலாய் வீல்ஸ் ABS மட்டும் தான் டிஃபரெண்ட் வரும். வேற எந்த டிஃபரெண்ட் வராது. பேஸ் வேரியன்ட் கம்பேர் பண்ணும்போது வந்து 2 கலர் ஆப்ஷன்ல இருக்கு. ஒன்னு வந்து ரெட் அப்புறம் வந்து ப்ளூ. பிரைசிங் பொறுத்த வரைக்கும் 2.14 lakhs. அதாவது பேஸ் மாடலை கம்பேர் பண்ணும்போது 15,000 எக்ஸ்ட்ராவா வரும். பைக் கூட பார்க்க செம கூலா இருக்கு. ஆனா நீங்க இங்க பாக்குற இந்த பைக் தான் இது வந்து இனிக்மா பிளாக். இதுல சீட்டோட கலர் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பிரவுன் கலர் கொடுத்திருக்காங்க. நிறைய சேஞ்சஸ் வந்து இந்த வண்டியில இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் கொடுத்திருக்காங்க. மாடலுக்கும் இதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த வண்டியில இன்ஜின்ல பாத்தீங்கன்னா மிஷின் கட் ஃபின்ஸ் கொடுத்திருக்காங்க. நீங்க நல்லா உத்து பாத்தீங்கன்னா தான் நிறைய மைன்யூட்டான விஷயங்கள் தெரியும். மிரர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இங்க eSIM கொடுத்திருக்காங்க. நிறைய கனெக்டட் ஃபீச்சர்ஸ்லாம் இந்த டாப் மாடல்ல கிடைக்கும். அதே மாதிரி பேஸ் வேரியன்ட்ல இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்காது. இந்த மாடல்ல போனை கனெக்ட் பண்ண முடியும். நிறைய விஷயம் போன்ல கண்ட்ரோல் பண்ணவும் முடியும். eSIM கொடுத்ததால உங்களுக்கு SOS ஆப்ஷன் இருக்கு. ஒரு 1000 தர மாதிரி இருக்கும். வண்டியோட விலை பாத்தீங்கன்னா அரௌண்ட் 2.24 lakhs. இந்த வண்டியில உங்களுக்கு எந்த கலர் ஆப்ஷன் பிடிச்சிருக்குன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மக்களே.